ஓடிப்போன மனைவி, அதிர்ந்து போன காவல் நிலையம், உறைந்து போய் நின்ற காவலர்கள், கண்ணிமைக்கும் நேரத்தில் இரத்த களரியாக மாறிய இடம், மனைவியை கத்தியால் சரமாரியாக குத்திய கணவன், காவல்துறையினர் கண்முன்னே அரங்கேறிய பயங்கரம். நடந்தது என்ன? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த கவிதாவை அங்க கொலை வெறியோடு நின்னுக்கிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு பாய்ஞ்சு கையில வச்சிருந்த கத்தியால அவங்கள அங்கேயே வச்சு சரமாரியா குத்துனாரு. குத்துப்பட்ட கவிதா ரத்தம் சொட்ட அங்கேயே சரிஞ்சு விழுந்து உயிரிழந்தாங்க. இதை பார்த்து அதிர்ந்து போன போலீஸ் அந்த கொலையாளியை சுத்தி வளைச்சி மடக்கி பிடிச்சாங்க. கவிதா யாரு? ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி கொலை வெறியோட கத்தியால குத்துனவர் யாரு? இப்படி கொடூரமா கொலை பண்ண என்ன காரணம்? கண்ணிமைக்கும் நேரத்துல நடந்த கொடூர கொலையோட பின்னணி என்ன என்பதை பத்தியெல்லாம் முழுசா தெரிஞ்சுக்கலாம் இந்த செய்தி தொகுப்புல. தெலங்கானா மாவட்டம் சங்காரெட்டி மாவட்டம் ஜஹீராபாத் நகரத்துல வாழ்ந்து வந்தவங்க சித்தா ரெட்டி, கவிதா தம்பதி. சித்தா ரெட்டி தள்ளு வண்டியில பானிபூரி வித்து வாழ்ந்துகிட்டு வந்திருக்காரு. தினமும் பானிபூரி வித்துட்டு வீட்டுக்கு வரும்போது சித்தா ரெட்டிய மனைவி கவிதா சரிவர கவனிக்காம செல்போன்லயே மூழ்கி இருந்ததா சொல்லப்படுது. இதனால நேரமும் சமூக வலைத்தளங்கள்ல ஆக்டிவா இருந்த கவிதாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பவன் அப்படின்ற இளைஞருக்கும் நட்பு உண்டாகியிருக்கு. நாளடைவில் நட்பு காதலா உருவெடுத்து திருமணத்தை மீறிய உறவா மாறி இருக்கு. இப்படியே நாட்கள் போக போக இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த சித்தா ரெட்டி மனைவி கவிதாவை கண்டிச்சிருக்காரு. ஆனா கவிதாவோ கொஞ்சம் கூட அதை காதல வாங்கிக்காம பவனோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால வீட்டுல பிரச்சனை அதிகமான நிலையில எரிச்சலான கவிதா ஒரேடியா பவன் கூட போயிடலாம்னு முடிவு பண்ணி இருக்காங்க. அதுக்காக அன்னைக்கு ராத்திரி பவனோட பேசிய கவிதா, நாம இங்க இருந்தா இந்த ஊரு நம்மளை ஒன்னா சேர விடாது, அதனால எங்கேயாவது கண்காணா இடத்துக்கு போய் வாழலாம் அப்படின்னு சொல்லி அழுது இருக்காங்க. அதை கேட்ட பவன், கவலைப்படாத, நீ சொன்னபடியே இந்த ஊரை விட்டு போயிடலாம்னு சொல்லி இருக்காரு. மார்ச் 27 ராத்திரி பெட்டியோட ரெடியா இருந்த கவிதாவை யாருக்கும் தெரியாம பவன் கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போனதா சொல்லப்படுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட சித்தா ரெட்டி மனமுடைஞ்ச நிலையில வெளியே எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்திருக்காரு. அப்போதான் அவருக்கு யோசனை வந்திருக்கு, நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டு ஓடிப்போன கவிதாவை உயிரோடையே விடக்கூடாதுன்னு முடிவெடுத்து மார்ச் 30 தன்னுடைய மனைவியை காணலன்னு போலீஸ்ல புகார் கொடுத்தாரு. போலீஸும் தேடுதல் வேட்டையை தொடங்கின நிலையில ஜட்சர்லா பகுதியில கவிதா தன்னுடைய காதலன் பவனோட இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. உடனே சித்தா ரெட்டிக்கு கவிதாவை கண்டுபிடிச்சதை பத்தி தகவல் சொன்ன போலீஸ் அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர்றோம், நீங்களும் வந்துருங்கன்னு சொல்லி இருக்காங்க. அதை கேட்டதும் அவங்களுக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷன் போன சித்தா ரெட்டி இன்னைக்கு கவிதாவோட கதையை முடிச்சிடணும் அப்படின்னு நல்லா கூர்மையான கத்திய இடுப்புல மறைச்சி வச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்க வந்த போலீஸ் ஜீப்ல இருந்து இறங்கின கவிதா ஸ்டேஷனுக்குள்ள நுழைய போகும்போது கண்ணிமைக்கிற நேரத்துல கவிதா மேல பாஞ்ச சித்தா ரெட்டி ஒரு நொடி கூட தாமதிக்காம தான் மறைச்சி வச்சிருந்த கத்தியால சரமாரியா குத்தி கிழிச்சார். நீ ஓடி போனப்ப எனக்கும் இப்படித்தான் உசுறு போன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி குத்தின சித்தா ரெட்டிய போலீஸ் கைது பண்ணாங்க.